வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல்ல டிஎன் டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே சைக்காலஜிக்காக வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இங்கிலீஷ்க்கான வீடியோஸ் டே 2 தாங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே மாதிரி லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற நிறைய பேருக்கு இது போய் சேரும், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு டே 2 இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி டே 1 போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்கிலீஷ் வந்து ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. கஷ்டம் தாங்க. ஆனா அதோடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அதுல வந்து நம்மளால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எப்படி மேக்ஸ்க்கு வந்து ஃபார்முலா இம்பார்ட்டனோ அதே மாதிரி இங்கே கிராமருக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே ஈஸியா உங்களால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? யூ ஆர் த ஃபார்மர் ஆஃப் த ஸ்டோரி த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர். இது வந்து ஒரு சப்ளிமெண்டரி 6th ஸ்டாண்டர்ட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. விச் மெமரிஸ் கம் டு யுவர் மைண்ட் வென் யூ டேஸ்ட் த ஃப்ரூட் ஆஃப் த ட்ரீ. ஒருவேளை அந்த ஸ்டோரியோட ஃபார்மரா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க அந்த ஃப்ரூட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு ஜென்ரலா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவர் சைல்ட்ஹுட் மெமரிஸ், நம்மளுடைய இளமை காலங்கள் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஹேவிங் அ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃபிளவர். விச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் யூஸ்ட் ஹியர்? இப்ப ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு எடுத்தோடனே நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. ஆனா அது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. நம்மளுக்கு என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான டெஃபினேஷன் என்ன, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு எந்த ஒரு போயமோட லைன் கொடுத்தாலும் நம்மளால ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால இது வந்து ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப இங்க பாருங்க, நம்மளுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இந்த லைனை பாருங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு நம்ம வச்சுக்கிறதுக்கு எதுக்கு சமம்னு சொல்றாங்கன்னா பிளான்டிங் ஏ ஃபிளவர். அப்ப ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றாங்க. அதுவும் எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா டைரக்டா கம்பேர் பண்றாங்க. அந்த மாதிரி டைரக்டா கம்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆஸ் இல்லைன்னா லைக் அந்த மாதிரி வேர்டு வந்ததுன்னா அதுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு சொல்றாங்கன்னா சிமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. மெட்டாஃபரும் நம்மளுக்கு ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அங்க ஆஸ் லைக் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எதுவுமே உங்களால பார்க்க முடியாது. ரெண்டு விஷயத்த டைரக்டா கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு. ஆஸ் இல்லைன்னா லைக் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை நீங்க கண்ணை மூடிட்டு என்ன சொல்லலாம்னா இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து சிமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டினும் நம்மளுக்கு என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. த்ரூ ஸ்கட்டிங் ட்ரிப்ஸ் த ரெய்னி ஹேட்ஸ் வெக்ஸ் த டிம் சீ ஃபைண்ட் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த போயம் லைனு, இந்த போயம் படிச்சவங்களுக்கு இதுக்கான மீனிங் தெரியும். இதுல ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கடலுடைய அந்த ஆக்ரோஷத்தன்மை, கடல் இப்படி இருக்கு அப்படின்றத யார் கூட கம்பேர் பண்றாங்கன்னா யுலிசஸ் அப்படின்ற ஒரு பர்சன் கூட கம்பேர் பண்றாங்க. ஸோ அதனால இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா பர்சானிஃபிகேஷன் சொல்றாங்க. ஸோ பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்சனை ஒரு திங் கூட கம்பேர் பண்றது. அது ஒரு அனிமலா இருக்கலாம், இல்லை வந்து என்ன சொல்றது ஒரு லிவிங் திங்ஸா இருக்கலாம், ஒரு நான் லிவிங் திங்ஸா இருக்கலாம். ஒரு பர்சனை வந்து கம்பேர் பண்ணி சொல்றது. இங்க வந்து கடல் கூட அந்த கடல் பயணத்தை யாருடைய இது கூட கம்பேர் பண்ணாங்கன்னா யுலிசஸ் உடைய சி பயணத்தோட கம்பேர் பண்ணுவாங்க. அதனால இங்க என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க. ஃபைண்ட் அவுட் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ரொம்பவுமே ஈஸிங்க. இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லைங்களா? என்னென்ன நவுனு, ப்ரொனவுனு, வெர்பு, அட்வெர்பு, அட்ஜெக்டிவ், இன்டர்ஜெக்ஷனு, கன்ஜங்ஷன் அந்த மாதிரியான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதுல இந்த கலெக்ஷன் அப்படின்ற வேர்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் தான் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங்னா பிவி சிந்து அவங்க வாங்கின அவார்ட்ஸ் இல்லைன்னா மெடல்ஸ் அவங்க எந்த வருஷம் அதை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க, பத்மஸ்ரீ. பத்மஸ்ரீ அவங்க எந்த வருஷம் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015. ஓகேங்களா? 2015 தான் அவங்க பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க. அர்ஜுனா அவார்ட் எப்போ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2013. அடுத்து பாருங்க, சில்வர் மெடல் இன் ஒலிம்பிக்ஸ். ஒலிம்பிக்ஸ்ல சில்வர் மெடல் எப்போ வாங்கினாங்கன்னா 2017. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு எப்போ வாங்கினாங்கன்னா 2016. இதை மேட்சா கேட்டாங்க. சம்டைம்ஸ் டைரக்டா கூட பிவி சிந்து எப்போ பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின் பாருங்க. ஐ டோல்ட் மை rat did hen. I told it not.
my rat did grow. The poet William Blake, instead of using ended and grew, he used did, end and did grow for emphasizing his dash அப்படின்னு கேட்குறான். அதாவது இப்போ போயட்லாம் வந்து போயமை வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை அழகு பண்ணி நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த போயம்ல வந்து வில்லியம் பிளேக் வந்து இதை வந்து நார்மலா எண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம், இதை நார்மலா என்ன சொல்லியிருக்கலாம்னா க்ரியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி சொல்லாம டிட் எண்ட், டிட் க்ரோ அந்த மாதிரி அவர் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு கேக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாட்ஸ், அதாவது அவருடைய எண்ணத்தை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்துட்டு இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 7th பாருங்க, சினானம்ஸ், அதாவது மீனிங்ஸ் கண்டுபிடிக்கிறது. ராமா லுக்ட் அட் ராவணா ஃபியூரியஸ்லி அப்படின்ட்டு. இப்ப சம்டைம்ஸ் நம்மளுக்கு மீனிங் படிக்கல இல்ல கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா ஆப்ஷன்ஸை வச்சு ஒமிட் பண்ண கத்துக்கோங்க. இப்ப பாருங்க, பொலைட்லி அப்படின்னா காம், கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கு, ஜென்ட்லினாலும் சாஃப்டா இருக்குது, காம்லினாலும் பொறுமையா இருக்குது. அப்ப இதுல எது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, ஆங்கிரிலி, அப்ப அதுதான் ஆன்சர். ஸோ படிக்கலன்னா சம்டைம்ஸ் இப்படி கூட உங்களால ஒமிட் பண்ணி ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துடாதீங்க, பயந்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சது கூட தெரியாம போயிடும். நெக்ஸ்ட், இந்த போயட்டிக் டிவைஸ் ஜூமார்பிசம் மீன்ஸ். ஜூமார்பிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னன்னா கம்பேரிங் திங்ஸ் வித் அனிமல் டேர்ம்ஸ். ஓகேங்களா, அனிமல் டேர்ம்ஸ் கூட திங்ஸை கம்பேர் பண்றது தான் என்னன்னா ஜூ. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஜூனாலே அனிமல், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க, சூட்டபிள் கொஸ்டின் டேக். எவ்ரி ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். இதுல கொஸ்டின் டேக்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, கொஸ்டின் பாசிட்டிவா இருந்ததுன்னா, சாரி, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்தா கொஸ்டின் வேர்ட் வந்து நெகட்டிவ்ல வரும். நம்மளுக்கு சென்டென்ஸ் நெகட்டிவ்ல கொடுத்தாங்கன்னா கொஸ்டின் டேக் வந்து பாசிட்டிவ்ல வரும். இது நம்பர் 1 ரூல். இப்ப பார்க்கலாம், எவ்ரி ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். இப்ப இதுல பாசிட்டிவா இருக்கா, அப்போ கொஸ்டின் டேக் வந்து நெகட்டிவ்ல வரும். அப்ப எது வராது, இது வராது. அடுத்து எது வராதுன்னா இது ரெண்டும் வராது. அப்ப மீதி 2 தான் ஆப்ஷன். இப்ப நம்மளுக்கு வந்து இங்க எவ்ரி ஒன் அப்படின்றது சிங்குலரா ப்ளூரலா பாத்தீங்கன்னா இது வந்து ப்ளூரல் இல்லையா. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும் தான். அப்ப ப்ளூரல்னும் போது இந்த எஸ் என்னவா மாறும் நம்மளுக்கு கொஸ்டின் மாத்தும் போது பாத்தீங்கன்னா அரண்ட் தே. சரிங்களா, அரண்ட் தே, அதுதான் ஆன்சர். எவ்ரி ஒன் வந்து தேவா போட்டுரும், அரண்ட் தே. ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்டரி அண்ட் பயோகிராஃபி இஸ் அபவுட். இது யாரை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் ஐசக் நியூட்டன். யாருடைய புக் நேமாவது கொடுத்து இந்த மாதிரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயும் நம்மளுக்கு வந்து ரவீந்திரநாத் தாகூருடைய த ரெமினிசன்ஸ் கொடுத்துட்டு இது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா அதை போய் பாருங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் யுஃபிமிஸ்டிக் எக்ஸ்பிரஷன். யுஃபிமிஸ்டிக் அப்படின்னா என்னன்னா, சில வார்த்தைகளை நம்ம சொன்னா அது மத்தவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதை கஷ்டப்படுத்தாம நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றாங்க, யுஃபிமிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டியூ டு COVID-19 மை கிராண்ட் மதர் டைடு. அதாவது தமிழ்ல நம்ம அழகா சொல்லுவோம் பாருங்களேன், அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம், இயற்கை எய்தினார்கள் அப்படின்ற மாதிரி இதுவா சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இங்கிலீஷ்ல இப்ப டைடுக்கு என்ன வேர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் அவே. சரிங்களா, யூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ். இப்போ இந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஐ டேஷ் பிளே பாஸ்கெட்பால் ஃபார் 3 hours. இப்ப இதுல என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரமா விளையாடிட்டு இருக்கான். இப்ப பிளே அப்படின்றது வராது. பிளேடுனா வேர்ப், முடிஞ்சு போன ஒரு விஷயத்த சொல்றது, இதுவும் வராது. ஆம் பிளேயிங்கிறது கொஞ்ச நேரமா விளையாடிட்டு இருந்தா ஆம் பிளேயிங் கண்டினியூவா நடந்துட்டு இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அப்படின்னும் போது நம்ம ஹிண்ட் வச்சு என்னன்னு ஆன்சர் பண்ணலாம்னா ஹாவ் பீன் பிளேயிங். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை வச்சும் கொஞ்சம் ஒமிட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா டென்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாவே வந்துடும். நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ ஸ்டெப் இன் த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங் ரீடிங் ஸ்கில். நீங்க ரீடிங் ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு இந்த 4ல எது மட்டும் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா எடிட்டிங் வராது. ஏன்னா எடிட்டிங் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரைட்டிங் ஸ்கில்ல தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா, இப்ப ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்றீங்க கம்ப்யூட்டர்ல கூட, ஏதாவது தப்பா இருந்ததுன்னா அதை எடிட் பண்ணுவோம். அப்ப மீதி 3 வந்து ரீடிங் ஸ்கில்ல வரும். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் என்ன, இடியம்ஸ். கண்டிப்பா 1 or 2 இடியம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் வருதுங்க. அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 8th வரைக்கும் படிச்சா மட்டும் போதாது, 9th 10th படிங்க. த லயன் ஷேர் அப்படின்னா என்னன்னா லார்ஜஸ்ட் போர்ஷன். வாட்ச் லைக் ஏ ஹாக், வாட்சிங் கேர்ஃபுல்லி. ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னா வெரி அன்கம்ஃபர்டபுள்னு வரும். வெரி கம்ஃபர்டபுள்னு எழுதிட்டேன், சாரி, வெரி அன்கம்ஃபர்டபுள். ஏன்னா ஒரு ஃபிஷ்ஷை வாட்டர்ல இருந்து வெளியே அமிச்சு தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். 5th கொஸ்டின் பாருங்க, அதே மாதிரி மீனிங்ஸ் கண்டுபிடிக்கணும். While the mill was at rest, Isaac Newton pried into its internal machinery.
ப்ரைட் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா இன்வெஸ்டிகேட். அவர் வந்து அந்த மிஷினோட இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. 16th கொஸ்டின் பாருங்க, சூஸ் த ரைம் ஸ்கீம். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் ரைம் ஸ்கீம் ரெண்டுமே ஒன்று இதுதான். ரைமிங் வேர்ட்ஸ்னா வேர்டா நீங்க எடுப்பீங்க, ரைம் ஸ்கீம்னா ஏவா பிஏ அந்த மாதிரி இது பண்றது. இது ரொம்பவுமே ஈஸியான ஒரு விஷயங்க. சென்டென்ஸ்ல இருக்க கடைசியான வேர்ட்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை தனியா எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஹவு அப்படின்றதுக்கு ஏ போட்டுக்கோங்க. இது ரெண்டும் சேமா முடியுதா? ஹவு பிஹைண்ட் சேமா முடியுதா? இல்ல. அப்ப இதுக்கு என்ன போட்டுக்கோங்க? பி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ப்ரோ. ஆனா இதுவும் ஒரே மாதிரி முடியுது பாருங்க, ஹவு ப்ரோ. அப்ப இங்க என்ன வரும்? ஏ. திருப்பி அதே மாதிரி முடிஞ்சதுனால இங்க ஏ. அடுத்து இதுனா மைண்ட். இந்த பிஹைண்டும் மைண்டும் பாருங்க ஒரே மாதிரி முடிகிற மாதிரி இருக்கும். அதாவது லாஸ்ட் அந்த வேர்டோட ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் ரைம். அப்ப பிஹைண்ட் மைண்ட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ ஆப்ஷன்ல என்ன ஆன்சர் பாருங்க, ஏபி ஏபி. இப்படிதான் நீங்க ரைம் ஸ்கீம் கண்டுபிடிக்கணுமே தவிர இதெல்லாம் உட்காந்து மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சரிங்களா? இஃப் ஐ ஹேட் ஃபவுண்ட் ஹர் அட்ரஸ் ஐ டேஷ் ஹர் இன்விடேஷன். ஸோ இது வந்து கண்டிஷனல் கிளாஸஸ்ல வரும். இஃப் ஐ ஹேட் அந்த மாதிரி வந்துட்டாலே நம்மளுக்கு பின்னாடி என்ன வரும்னா would have sent. ஓகேங்களா? would have sent. அதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குங்க. அந்த ரூல்ஸை படிச்சுட்டாலே கொஞ்சம் ஈஸியா நம்மளுக்கு இருக்கும். இஃப் கிளாஸஸ்ல ஒரு 3 to 4 ரூல்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் எ ஸ்னேக்ஸ் பேர் ஃபேங்ஸ் ஃபைண்ட் அவுட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். நான் ஆல்ரெடி சொன்னேன். ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ற மாதிரி இருக்கீங்க. என்னன்னா ஒரு நம்மளோட பல்களை யாரு கூட கம்பேர் பண்ணாங்க? என்னோட பல்ல வந்து ஒரு பாம்போடைய பல்லோட கம்பேர் பண்றாங்கன்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப டைரக்டா கம்பேர் பண்றாங்க. நடுவில் என்ன வேர்டு வந்திருக்கு? லைக். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ற மாதிரி இருந்து லைக் இல்லைன்னா ஆஸ் வந்துச்சுன்னா அது என்னது? கண்ணை மூடிட்டு சிமிலி அப்படின்னு நீங்க சொல்லலாம். யூ வில் சர்டைன்லி டேஷ் ரிவார்ட்ஸ் ஃபார் வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்ட்டு இதுக்கு என்ன ஒரு வேர்ட் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. யூ வில் சர்டைன்லி கெட் ரிவார்ட் ஃபார் வாட் யூ ஆர் டூயிங். சரிங்களா? Next, which of the following is not one of the process to be followed while developing hints? இதெல்லாம் நீங்க 10th standard examல கூட பண்ணிருக்கோம். hints developing இருக்கும். hints developingனா ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நடுவில் ஐஃபன் அந்த மாதிரி கொடுத்து ஸ்டோரி டெவலப் பண்ண சொல்லுவாங்க. இப்ப இந்த நாள்ல எது அங்க வராது? இப்ப ரீட் த hints carefully. நம்ம ஹிண்ட படிப்போமா? அண்டர்ஸ்டாண்ட் த பேசேஜ் வெல். அதை படிச்சு ஒரு கதையா ரெடி பண்ணுவோமா? அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டைட்டில் கொடுப்போம். ஆனா இது மட்டும் அதுல வராது. ஸ்ட்ரைக் அவுட் அன்னெசரி வேர்ட்ஸ். இது எதுல வரும்னா நோட் மேக்கிங்ல வரும். ஆனா ஹிண்ட்ஸ் டெவலப்பிங்ல நம்ம எந்த வேர்டையும் ரொமிட் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா எல்லா வேர்டுமே நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ஒரு கதையே ரெடி பண்ண முடியும் இல்லையா? அப்ப இதுல எது வந்து வராதுன்னா ஸ்ட்ரைக் அவுட் அன்னெசரி வேர்ட்ஸ். சரிங்களா? ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. திருப்பி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அப்பதான் இது போய் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து கொஸ்டின் டேக் கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இப்ப பாருங்க, ஷீ ரேர்லி கம்ஸ் லேட். இப்ப இங்க என்னன்னா ரேர்லி அப்படின்றது ஒரு நெகட்டிவான ஒரு வேர்டு தான். சரிங்களா? இங்க வந்துட்டு இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்ப நம்ம வந்து நெகட்டிவான ஒரு கொஸ்டின் டேக் தான் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனா இங்க என்னன்னா இதுவே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் தான். ஸோ கொஸ்டின் நெகட்டிவ் இருக்கு, நம்ம பாசிட்டிவ்ல தான் இது பண்ணணும். இங்க என்ன இருக்கு? ஷீ. ஷீனாலே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ டஸ். டூ வராது, டஸ் தான் வரும். ஸோ பாசிட்டிவா இருக்கிறது என்னன்னா டஷ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மல்டி வேர்ட் வேர்ப். ஏன்னா இங்க எஸ் இஎஸ் இருக்கு பாருங்க வேர்ப்ல, அதனாலதான் இங்க வந்து டஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மல்டி வேர்ட் வேர்ப் மேட் அப் ஆஃப் எ மெயின் வேர்ப் அண்ட் எ பார்ட்டிகல் ஆஃப் ப்ரிபோசிஷன் ஆர் அன் அட்வர்ப். அதுனா என்னன்னா ஃப்ரேசல் வேர்ப். ஃப்ரேசல் வேர்ப்க்கான டெஃபினிஷன் சொல்றாங்க. ஷீ செட் தட் ஜான் டேஷ் இன் ஹர் ஸ்டடி ஃபார் மந்த்ஸ். கிட்டத்தட்ட மந்த்ஸ் கணக்குல எனக்கு வந்து ஜான் வந்து என்னோட ஸ்டடீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றான். அப்ப அது என்னன்னா had been helping. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 24th கொஸ்டின் பாருங்க, ஆன்டனிம்ஸ் ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். அஜய் மாஸ்டர் த டெக்னிக்ஸ் ஆஃப் பெயிண்டிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்ல உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியலன்னா ஆப்ஷன்ஸை பாருங்க. இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவா இருக்கு, இதுவும் பாசிட்டிவா இருக்கு. எது மட்டும் இதுவா இருக்குன்னா அன்ஸ்கில்டு. அப்ப ஆன்சர் என்னன்னா மாஸ்டர்டுனா அன்ஸ்கில்டு. He never pushed the ideas down anyone's throat. அப்படின்னா என்னன்னா கம்பல்டு. சரிங்களா? கம்பல் பண்ணி ஏதோ ஒரு ஐடியாவை வந்து புஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத மீனிங். A dash is a figure of speech that directly compass two things. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிமிலி. சிமிலி தான் ரெண்டு விஷயத்த டைரக்டா கம்பேர் பண்ணும். லைக் இல்லைன்னா ஆஸோட வரும். The character name மோத்தி in the story crossing the river is. அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் crossing the river அந்த ஸ்டோரியில அப்படின்னு பாத்தீங்கன்னா a poor milkmaid அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு நீங்க ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் இதுக்கான ஆன்சர் உங்களால பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் பாருங்க, I have not yet decided whether I will have the cake or the ice cream. Identify the type of connectors அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ கனெக்டர்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன்ல நம்மளுக்கு 3 டைப் இருக்கு இல்லையா, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், காரிலேட்டிவ் கன்ஜங்ஷன், சப்பார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன். மெயின் வராது. இப்போ இந்த 3 கன்ஜங்ஷன்ல எது வந்து அங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் ஆர் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த கன்ஜங்ஷன் வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இட் இஸ் காரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். ஸோ ஒவ்வொரு கன்ஜங்ஷன்ஸ்க்கும் வேர்ட்ஸ் இருக்கு, அதை நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். மினிமல் யூனிட் ஆஃப் மீனிங் or grammatical function is called as morphing. Morphemes. Morphemes என்னன்னா ஒரு வேர்டோடைய மினிமல் யூனிட் ஆஃப் மீனிங் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா morphemes அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 30th கொஸ்டின் பார்க்கலாங்களா. சூஸ் த சென்டென்ஸ் which does not have dependent class. டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா என்னன்னா ஒன்னத்தை சார்ந்து தான் இருக்கும். அதாவது அந்த சென்டென்ஸ்க்கு வந்து நம்ம அதை விட்டுட்டோம்னா மீனிங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாதியிலே விட்டுட்டா அதுக்கான மீனிங் கிடையாது, அது ஒரு இதுவை சார்ந்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதுல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் எ கிரேட் எஃபர்ட் he lifted the box. ஏன்னா இப்ப இது எல்லாத்துக்குமே பாருங்களா 2 சென்டென்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஈவன் தட், அதாவது நம்மளுக்கு இந்த கன்ஜங்ஷன் மாதிரி ஒரு வேர்டு இருக்கும் பாருங்க, தட், இஃப், வென். ஆனா இதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு வேர்டுமே இருக்காது. ஸோ அதனால இது என்னன்னா டிபெண்டன்ட் கிளாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா. ஸோ இதுதாங்க நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டே 2க்கான வீடியோஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. ரிவிஷன் பர்பஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.